சடம் இம்மட்டும் தொடங்கடி சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோகம் தாமும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீஷன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தன் பாதி விட்டு 4 கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன அவ்வளவு. நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் தன்னை அணுகி தன்னுடைய சம்சார துக்கத்தை வெளிப்படுத்தின ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குரு எப்படி ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எடுத்தோடனே சாதன சதுஷ்டயத்தை பற்றி சொன்னார். இந்த நூல் படிப்பதற்கு உரிய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சாதன சதுஷ்டயம் 4 விதமான சாதனங்கள் தேவை. என்னெல்லாம் பார்த்தோம்? விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விழுங்கும் இச்சை, முமுக்ஷுத்வம். இந்த 4 சாதனைகள் கண்டிப்பாக ஒருத்தனுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் விவேகம் அப்படின்னா நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். ஒரு வேதாந்தத்தை படிக்க விரும்புகிற ஒருவனுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த வேதாந்தம் புரியும். இப்போ நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்த குவாலிஃபிகேஷன் தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிடும். இப்போ முதல்ல எடுத்தோடனே 4 தகுதிகள் வேணும்னு சொல்லப்பட்டது. விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. விவேகம்னா என்ன? எது நித்தியமானது எது அனித்தியமானதுன்னு பிரித்து நம்ம தெரிந்து கொள்வது விவேகம். வைராகியம்னா என்ன? எனக்கு நித்தியமான பொருள் தான் வேணும், நித்தியமில்லாத அனித்தியமான பொருள்கள் எனக்கு வேண்டாம். நித்தியமான பொருளில் தான் எனக்கு நித்தியமான இன்பம் கிடைக்கும். நித்தியமில்லாத அனித்தியமான பொருள்களில் வருகின்ற சுகம் எல்லாமே அனித்தியமானது, மாறிக்கொண்டே இருப்பது என்பதை புரிஞ்சு மாறுகின்ற பொருள்களில் உள்ள சுகம் எனக்கு வேண்டான்னு விடுவது வைராகியம். 3வது சமாதி என்ற 6 கூட்டம், 6 குணங்கள் சேர்ந்து சமம் முதலிய 6 கூட்டம். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. சமம் அகக்கரண தண்டம், மனக்கட்டுப்பாடு. தமம் புறக்கரண தண்டம், இந்திரிய கட்டுப்பாடு. சமம், தமம், விடல், நம்ம பொறுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு எனக்கு மோட்சந்தான் வேணும்னு வருவது விடல். சமம், தமம், விடல், சமாதானம். சமாதானம்னா ஒரு நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு ஏகாகிரதை வேணும். கிளாஸை நீ நிறைய கேட்கணும். ஏன்னா சிருஷ்டிலாம் நிறைய படிக்கிறோம். சிருஷ்டிலாம் போன கிளாஸில் என்ன படித்தோங்கிறத கிளாஸில் கவனமாக கேட்கணும். அடுத்த கிளாஸில் வரும்போது அது ஞாபகத்தில் இருக்கணும். அதனால என்னது? சமம், தமம், விடல், சமாதானம், சகித்தல் ஒன்று விட்டுட்டோம். சகித்தல்னா என்னது? நமக்கு வருகின்ற சுக துக்கத்தை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அதை சகித்து கொள்வது. பிராரப்தத்தினால் நமக்கு என்ன விதமான சுக துக்கம் வந்தாலும் பொருட்படுத்தாமல் எனக்கு லட்சியம் மோட்சந்தாங்கிறதுல லட்சியத்தில் உறுதியாக இருப்பது. சமம், தமம், விடல், சகித்தல். சமாதானம்னா சித்த ஏகாகிரதை, ஒருமுகப்பாடு. சமாதானம், ஸ்ரத்தை. ஸ்ரத்தைங்கிறது முக்கியமான குணம். குரு சொல்லி கொடுக்குற விஷயங்களில் முதல்ல நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் சொல்ல போகிற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த திருஷ்டியே வேறு மாதிரி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். அவர் வேறு ஒரு நோக்கத்தில் வாழ்க்கையை அணுக சொல்லி கொடுக்க போகிறார். இப்போ முதல்ல எடுத்தோடனே நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் குரு எனக்கு நல்லது தான் சொல்லுவார், இது எனக்கு மோட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு அந்த குரு வார்த்தையிலையும் அந்த சாஸ்திரத்துலையும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எது வரைக்கும் இது அறிவாக மாறுறது வரைக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு தொடர்ந்து இருக்கணும். அதனால் நமக்கு ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியமான குணம். சமாதி என்ற 6 கூட்டம். 4வது முக்தியை விரும்பும் இச்சை. எனக்கு மோட்சந்தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டான்னு அந்த ஒரு திடமான ஒரு
கோல், லட்சியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன லட்சியம்? ஒவ்வொரு ஸ்டேஜில் நமக்கு ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். படிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குழந்தை வேணும், அப்புறம் அதுகளுக்கு குழந்தை வேணும். இப்படி என்ன பண்ணுறோம்? ஒரு பார்ட்லேயும் லட்சியம். மற்ற லட்சியங்கள் எல்லாம் பிறரை சார்ந்தே இருக்கின்றது. இப்போ இந்த லட்சியம், மோட்சங்கிற லட்சியத்தில் நான் மட்டும்தான் எனக்கு, இதில் நமக்கு வேறு யாரும் நம்ம வந்து எழுத்துக்கு கூட என்ன பண்ண போகிறது? கம்பெனிலாம் கிடையாது. தனியாகத்தான் பிறந்தோம், தனியாகத்தான் போக போகிறோம். புரிஞ்சு என்ன பண்ணுறோம்? இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டது? இப்படியே சின்ன சின்ன விஷயங்களையா ஒருத்தரையா நான் சிலரை திருப்திப்படுத்துவதற்கும் என்ன சிலர் திருப்திப்படுத்துறதுக்கும் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் நமக்கு இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுதான் வேண்டும்னு அந்த தெளிவான ஒரு லட்சியத்துக்கு பேர் அந்த முமுட்சுத்துவங்கிற லட்சியம். எனக்கு மோட்சந்தான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் ஒரு குருவை அணுகிறான். எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், தவணம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. எனக்கு அவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்குது வாழ்க்கையில், எப்படியாவது எனக்கு நிம்மதி எங்கேயாவது கிடச்சிடாதா அப்படின்னு என்ன பண்ணுறான்? இந்த சிஷ்யன் குருவை நோக்கி வர்றான். வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். இந்த மாய பிரபஞ்சத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்? காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல். அப்படி என்ன பண்ணுற? இதனால் சிக்கி தவிக்கிறேன். எனக்கு பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி, இந்த கோஷத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உடல்ங்கிற கோஷத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதை சின்னமாக்கி எனக்கு எப்படியாவது நிம்மதிக்கு வழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு? சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு, சொல்வேன், கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும். எனக்கு சீக்ரெட் தெரியும் எப்படி இந்த பிறவியிலிருந்து விடுபடுவது. ஏன்னா பிறவின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக என்ன உண்டு? நமக்கு துக்கம் உண்டு. இப்போ நமக்கு துக்கம் முழுமையாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பிறவியிலிருந்து சுழலிருந்து விடுபடும். அது எப்படிங்கிறத உபாயத்தை என்னால் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். என்னிடம் இந்த பிறவி நோய்க்கு மருந்து இருக்கின்றது. சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். நான் சொல்கிறத நீ என்ன பண்ணும்? பொறுமையாக கேட்கணும். சும்மா இது 1 நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனை நமக்கு வந்து நமக்கு ஒரு நிறைவு வர்றது வரைக்கும் கேட்கணும். எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம்? வயிறு நிறைகிறது வரைக்கும் சாப்பிட்றோம் இல்லையா? அதுபோல் நமக்கு எப்போ இந்த மனம் நிறைகின்றதோ அது வரைக்கும் விடாமல் கேட்கணும். அப்போ குரு என்ன செய்கிறாரு? அவர் டக்குன்னு சொல்லிடுறார், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இதுதான் சாவி. உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன். இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்ன? உன்னை நீ அறிய வேண்டும். உன்னை யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். உடனே அவன் கேட்குறான், எனக்கு என்ன தெரியாதா? என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. எல்லாருக்கும் அவரவரை தெரியும் இல்லையா? அப்படின்னா அவரவருக்கு தெரிஞ்சவங்க நான் யாருன்னு எல்லாருக்குமே அவரவரை பற்றி தெரியுமே. நான் யார்? எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஊர் இருக்குது, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு மோட்சம்லாம் வரலையே அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு? இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்று. சும்மா நீ இந்த உடம்பை பற்றிலாம் உடம்பை தெரிஞ்சுக்கிட்டாலாம் ஒன்றும் உனக்கு வந்து பிறவிலாம் போகாது. இந்த உடம்பு என்னது, இந்த தேகம் தேகத்துக்கு வேறான தேகின்னு யார் பிரித்து உணர்றானோ அவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன். அவன்தான் தன்னை அறிந்தவன். அவன் என்ன சொல்கிறான்? இந்த தேகத்துக்கு வேறா தேகி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு? அவனுடைய அனுபவத்தை வச்சு எல்லாருக்கும் இருக்க சமஸ்த ஜீவராசிகளுக்கும் இருக்கின்ற அந்த பொதுவான அனுபவத்தை வச்சு பேச தொடங்குறார். ஏன்னா எப்போவுமே ஒரு குரு வந்து ஒரு தெரியாத விஷயத்த ஒருத்தருக்கு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அவனுக்கு தினப்படி அனுபவத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்த தூங்குறி இல்லையா, கனவு காங்குறி இல்லையா, முழிக்கிறி இல்லையா, 3 அவஸ்தைகள் இருக்கு இல்லையா. இப்போ முழிச்சிட்டு இருந்தவன் யார்? கனவு கண்டவன் யார்? தூங்குனேன் நல்லா தூங்குனேன்னு சொன்னது யார்? 3 பேரும் ஒன்றா வேறையா அப்படின்னு ஒரு பதில் கேள்வியை தூக்கி போடுற. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே
குருவானவர் முறையாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்தூலமான விஷயத்தை சொல்லி சூக்ஷ்மத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத ஒரு முகவுரையாக இப்போ தானே பார்த்துட்டு இருக்கோம். நான் திரும்ப ஒரு பழசுலேருந்து வந்தோன்னா கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கெலாம், புதுசாக வந்திருக்காங்க வந்து அவங்களுக்கெலாம் கொஞ்சம் என்ன வந்திருக்குங்கிறது புரியும். அதுக்காக இப்போ அடுத்த குரு என்ன சொல்லி கொடுக்க போகிறாரு, எப்படி வந்து தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. முதல்ல எடுத்தோடனே ஸ்தூலமான விஷயத்திலிருந்து எப்படி ஒரு வானத்தில் ஒரு 3ஆம் பிறையை காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க அந்த வீடை பாரு, அந்த மரத்தை பாரு, அந்த கிளையை பாரு, அதை பக்கத்தில் இருக்கு பாரு, என்ன பண்ணுறோம், தெரிஞ்சதை கொண்டு தெரியாததை சொல்லி கொடுக்குறோம். அதுபோல் நான் யார் என்பது எனக்கு ரொம்ப நுட்பமான விஷயமாக இருக்குது. அப்போ தெரிஞ்ச விஷயத்தில் இருந்து அவர் கொண்டு போக போகிறார். தெரிஞ்ச சிருஷ்டியை சொல்லி என்ன பண்ண போகிறாரு, எப்படி இந்த உலகம் வந்தது, ஏன்னா பிறவி எப்படி வந்து, பிறவி வேண்டாம் அப்படின்னு நமக்கு வேணும்னா, பிறவியிலேருந்து விடுபடணும்னா முதல்ல நம்ம எப்படி பிறந்தோம், பிறவி எப்படி வந்ததுன்னு தெரியணும். அதனால என்ன பண்ணுறாரு குரு, முதல்ல எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குறாருன்னு பார்த்தோம். இப்படி போல் நாமரூபங்கள் இடையில என்ன சொன்னார், ஒரு பிரக்ரியா, ஒரு சிருஷ்டிக்கு எப்படி ஒரு பிரக்ரியா, ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஆரோபம் அத்தியாசம் அப்படின்னு நம்ம அந்த பிரக்ரியா மூலமாக அத்தியாரோப அப்பவாதாபியாம் வஸ்து சித்திகி நம்ம படிப்போம். ஆரோபம்னா என்னது, ஒரு வஸ்துவில் இன்னொன்றை பார்ப்பது. உண்மையிலேயே நான் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றேன், ஆனால் நான் என்னவா நினைக்கிறேன், அபூர்ணமான உடம்பாக நினச்சிக்கிறேன். அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல். எப்படி ஒரு கயிற்றுல அதில் இல்லாத சம்பந்தமே இல்லாத பாம்பை பார்க்குறோமோ, எப்படி ஒரு கட்டையில் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்க்குறோமோ, எப்படி ஒரு அடுத்து என்னது காணல் இல்லாத வெளியில் என்ன பார்க்குறோம் நம்ம, அந்த வெயிலில் அதில் ஒரு தண்ணி பார்க்குறோம், காணலில் நீர் தோன்றுகின்றது. அதுபோல் என்னது, இல்லாத நிறம் வந்து வானத்தில் தெரிகின்றது. அதுபோல் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதுபோல் இல்லாத ஜெகத் இந்த பிரம்மத்தில் தெரிகின்றது. இல்லாத ஜெகத், இல்லாத பாம்பு தெரிவது மாதிரி, இல்லவே இல்லாத பாம்பு தெரிகிறது மாதிரி, இல்லவே இல்லாத ஜெகத் வந்து என்ன தெரியுது, ஒரு தோற்றமாக தெரிகின்றது. எக்ஸாம்பிள் புரியும், ஆனால் நமக்கு இது என்ன பண்ணாது, புரியாது. கொஞ்சம் கூட அந்த பாம்பு எப்படி சத்தியமே இல்லையோ, ஏன் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன இல்லை. அதுபோல் இந்த ஜெகத்தானது எனக்கு கண்ணுக்கு தெரிகின்றது, நான் பயன்படுத்துகின்றேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதுபோல் இந்த பிரம்மத்தில் மாயையினால் ஒரு பிரபஞ்சம் உண்டாக்கப்படுகின்றது. செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளே. எப்படி ஒரு மாயாவி வந்து என்ன பண்ணுறான், ஏதேதோ பண்ணும்போது என்னாகின்றது, அவனுக்கு நம்ம அதுக்கு பேர் கண் கட்டி வித்தைன்னு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணுது, நம்ம கண்ணை கட்டிடுது. நிஜமாவே நம்ம இல்லாத காட்சி நமக்கு முன்னாடி தெரிகின்றது, அதனால தான் கண்ணு கட்டி இருக்குன்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த ஈஸ்வரன், மாயா சகித்தமான அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, இந்த பிரம்மத்தில் ஒரு காட்சி தெரிகின்றது. மறக்கக்கூடாது, கற்பனை இது வந்து. இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளு. இது இல்லவே இல்லாத ஒரு காட்சி நமக்கு இருப்பது மாதிரி தெரிகின்றது. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது, ஒரு இல்லாத ஒரு கற்பனை காட்சியில் நமக்கு எல்லாத்துக்கும் என்னது, ஒரு உலகமே ஒரு நாடக மேடைங்கிறது மாதிரி நமக்கும் என்ன இருக்குது, ஒரு இந்த நாடகத்தில் ஒரு ரோல் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேஷம், இந்த பிராரப்தம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு வேஷத்தை கொடுத்து நம்ம என்ன ஆயிடும், அந்த வேஷமாகவே ஆயிட்டோம்.
அது எப்படி நம்ம வேஷமாகவே ஆயிட்டோங்கிறது தான் இந்த சிருஷ்டியில் நம்ம பார்த்துக்கிட்டோம். சிருஷ்டியில் வந்து நமக்கு 2 விதமான சிருஷ்டி சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். முதல் சிருஷ்டியில் பிரம்மம் இருக்குது, அப்புறம் அது அவ்வியக்தமாக இருந்து என்ன பண்ணுது, கால தத்துவம் உண்டாச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் ஈசன் வந்துட்டார், உட்பார்வையாலே ஈஸ்வனுடைய சங்கல்பத்தினால அதுக்கப்புறம் 3 குணம் வந்துச்சு அப்படின்னு ஒரு வழி இதுவாம், இத்தை ஒரு வழி வேறாய் சொல்வர். இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாரு, காரணத்துலேருந்து வரும்போது பிரம்மம் இருக்குது, அவ்வியக்தம் இருக்குது, அப்புறம் கரு அகங்காரம். அடுத்து என்னது, கரு அகங்காரம் என்னது நமக்கு, மகத்து, அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அப்புறம் அகங்கார தத்துவம், அப்புறம் என்னது 3 குணங்கள் வெளிவருகின்றது. மாயையில் 3 குணம் இருக்குது, 3 குணம் வெளிவருகின்றது. எல்லா சிருஷ்டிலையுமே இந்த 3 குணத்தில் தான் நம்ம இது சாங்கியா ஃபிலாசபிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து முனிவர்கள் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம இதை வெரிஃபைலாம் பண்ண முடியாது, நம்ம ஏற்றுக்கிறோம். பிகாஸ் இது வந்து நமக்கு ஐம்பூதத்திலேருந்து வருது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாததாக இருக்குது. இப்போ 3 குணங்கள் வந்துருச்சின்னு பார்த்தோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்திலிருந்து, சத்துவகுணம் என்பது 3 குணங்களை பற்றி சொன்னார். அது எப்படி வந்து தூய்மையான குணம், உத்தம, வெளுப்பு, செம்மை, உரைத்திடு, கருப்புமாகும். அந்த 3 குணத்துக்கும் 3 குணம் பேர் சொன்னார், 3 குணத்துக்கு ஒரு நிறம் சொன்னார், அதனுடைய தன்மைகள் சொன்னார். சுத்தமோடு அழுக்கு, இருட்டுன்னு 3க்கும் சத்துவகுணம் சுத்தமானது, ரஜோகுணம் அழுக்கானது, 3வது தமோகுணம் இருட்டு. 3க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது முதல்ல சத்துவகுணம் வெளிப்படுகின்றது. மாயையில் 3 குணத்தில் அந்த சத்துவகுணத்தில் அந்த பிரம்மத்தின் சிற்சாயை உண்டாகின்றது. சாயை, ஒரு ரிஃப்ளெக்ஷன். எப்படி வந்து ஒரு கண்ணாடியில் ஒரு கண்ணாடியை வச்ச உடனே என்னது, அதில் ஒரு சூரியன் உண்டாகின்றது. ஏற்கனவே இருந்த சூரியன் தான் அதனுடைய சாயை தான் அதில் உண்டாகின்றது. அதுபோல் இந்த சத்துவகுணத்தில் இந்த பிரம்மத்தின் சாயை வெளிப்படுகின்றது. அந்த சாயை தான் உண்டாகின்றது நிமித்த காரணமாக ஈஸ்வரன். சத்துவகுணத்திலிருந்து பிரதிபிம்பித்த அந்த பிரதிபிம்பத்திலிருந்து உண்டாபவர் யார், ஈஸ்வரன் வந்துட்டார். அப்புறம் ரஜோகுணம். ரஜோகுணம் எப்படி இருக்குது, தூய்மையான குணம் கிடையாது, அழுக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது கொஞ்சம் எப்படி தூய்மையான கண்ணாடி இல்லைன்னா, கொத்தாக இருக்க கண்ணாடி இல்லைன்னா நமக்கு நிறையா பிரதிபிம்பம் உண்டாகும். அதுபோல் சிற்சாயை ஜீவ கோடி, நிறையா சிற்சாயை, அதுவும் பிரதிபிம்பம் தான். அதில் ஏற்படுகின்ற அந்த சித்தினுடைய சாயை, அந்த நிழல் உணர்வுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய ஜீவர்கள் உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்து 3வது ஒரு குணம் இருக்குது. 3வது என்ன குணம் இருக்குது, அந்த தமோ குணம் இருக்குது. அந்த தமோ குணத்துக்கு 2 விதமான சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த தமோ குணத்தில் 2 விதமான சக்தி இருக்குது. ஒன்று மறைப்பாற்றல், இன்னொன்று படைப்பாற்றல். ஏன்னா சிருஷ்டி உண்டாகணும் நமக்கு. இப்போ அதுக்கு மறைப்பாற்றல் ஒன்று இருக்குது, படைப்பாற்றல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மறைப்பாற்றல் பற்றி நம்ம இப்போ படிக்க போவதில்லை, படைப்பாற்றல் பற்றினா நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இதில் நமக்கு சிருஷ்டி 3 நிலைகளில் உண்டாகின்றது. 3 நிலைகளில் எடுத்தோன்னே என்ன பண்ண, நமக்கு டக்குன்னு குழந்தைலாம் வந்துடாது. என்ன பண்ணுவோம், பிள்ளை வேணும்னா என்ன ஆகணும், நமக்கு வந்து அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. என்ன ஆகணும், அம்மா அப்பாவுக்கு பிள்ளை வேணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் என்னாகும், அது காரண நிலையில் வரணும் நமக்கு. அதுக்கப்புறம் அது என்னவாகணும், குழந்தை உண்டாகணும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், டைம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னாகும், வர முடியும். அது மாதிரி காரண நிலையில் சிருஷ்டியை வந்து 3 நிலையில் சொல்கிறோம். காரண நிலையில் ஒரு காரண நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, அது சூக்ஷ்ம நிலைக்கு வருது. அப்புறம் தான் ஸ்தூலமாக வெளிவரும். நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு, பிள்ளையை பார்க்கணுன்னா எவ்வளோ நாள், எவ்வளோ வெயிட் பண்ணணும் நம்ம. அது மாதிரி என்ன இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு வரணும் சிருஷ்டி வர்றதுக்கு. ஒரு குழந்தையோட சிருஷ்டியாகட்டும், ஒரு விதையை நம்ம முளைக்க போடுறோம், அது முளை விட்டு வர்றதுக்கு ஒன்றொன்றுக்கு ஒரு டைம் இருக்குது. அது மாதிரி இந்த பிரபஞ்சமே என்ன இருக்குது, ஒடுங்கிய நிலையில் இருக்குது. ஒடுங்கிய நிலையிலேருந்து என்ன பண்ணணும், அது வெளிவரணும். காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு வந்து அப்புறம் ஸ்தூல நிலைக்கு வர வேண்டும். இப்போ காரண நிலையில் இருக்கும்போது அதை என்ன சொல்கிறோம், அந்த அவஸ்தை என்ன சொல்கிறோம், சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்கிறோம். அந்த சிருஷ்டி வந்து அந்நேரம் ஆனந்த கோஷம்னு சொல்கிறோம். அந்த சமயத்தில் காரண நிலையில் இருக்கும்போது அந்த ஈஸ்வரனுக்கு பேர் அந்தர்யாமின்னு சொல்கிறோம். காரண நிலையில் ஈஸ்வரனுக்கு பேர் அந்தர்யாமின்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி ஜீவனை பார்க்கும்போது காரண நிலையில் இருக்கான், அவன் ஆனந்த கோஷத்தில் இருக்கான். அப்போ அவனுக்கு பேர் பிராக்யன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் என்னது பிராக்யன்னு பேர். வெளிவராத நிலையில் இருக்கும்போது பிராக்யன்னு பேர். அப்புறம் அடுத்து என்னது நமக்கு சிருஷ்டி என்ன நிலைக்கு வருது? காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம சிருஷ்டி வர தொடரும். சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு வரணும். இப்போ நமக்கு என்ன பார்த்துட்டோம்? நம்ம ஜீவன் வந்துட்டான், ஈஸ்வரன் வந்துட்டான். அப்புறம் இந்த 2 சக்தி, தமோ குணத்திலிருந்து 2 சக்தி வந்துச்சின்னு பார்த்தோம். அந்த தோற்றமாம் சக்தியிலிருந்து என்ன வருது? அது திரும்பவும் 3ஆ பிரியுதுன்னு பார்த்தோம். 3ஆக பிரிகின்றது. ஏன்னா என்னாச்சு, இவங்களுக்கு ஜீவன் மட்டும் வந்திருக்கான், அவனுக்கு இன்னும் என்ன கிடையாது, சரீரம்லாம் ஒன்றும் வரல. அவனுக்கு சரீரம் 2 விதமான சரீரம் தேவைப்படுது. சூக்ஷ்ம சரீரம் தேவைப்படுது, ஸ்தூல சரீரம் தேவைப்படுது. இப்போ இந்த தமோ குணத்திலிருந்து மீண்டும் 3 குணங்கள் பிரிகின்றதுன்னு பார்த்தோம். அதில் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்போ தமஸில் இருக்கிற பிரதானமான சத்துவம், அதிலிருந்து என்ன உண்டாகின்றது? நமக்கு தேவையான ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் உண்டாகின்றது. கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி எல்லாம் பஞ்சபூதத்திலிருந்து உண்டாகின்றது. அந்த 5 பூதமாக என்னது நமக்கு? அந்த தமோ குணத்திலேருந்து 5 பூதங்கள் வெளிவருகின்றன்னு பார்த்தோம். அந்த 5 பூதங்களில் இருக்கின்ற சத்துவ ரஜஸ் தமஸ்லேருந்து என்னாகின்றது? முதல்ல சத்துவகுணத்திலிருந்து என்ன உண்டாகின்றது? ஞானேந்திரியங்கள் உண்டாகின்றது. வியஷ்டியிலிருந்து, வியஷ்டினா ஒரு பூதமோ, ஆகாசம் என்ன குணத்தை கொடுக்குது? கேட்கும் சக்தியை கொடுக்கின்றது. அப்புறம் வாயு என்ன கொடுக்கின்றது? ஸ்பர்ஷ சக்தியை, தொட்டு உணர்கின்ற சக்தியை கொடுக்கின்றது. ஆகாசம் வாயுகு. அடுத்து என்னது? அக்னி. அக்னி என்ன சக்தியை கொடுக்கின்றது? பார்க்கும் சக்தியை கொடுக்கின்றது. அடுத்து நீர். நீர் என்னது? சுவைக்கும் சக்தியை கொடுக்கின்றது. அப்புறம் அடுத்து பிருத்வி, அந்த பூமி என்ன கொடுக்கின்றது? மனம், முகர்கின்ற சக்தியை கொடுக்கின்றது. அப்போ 5 ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் உண்டாயிற்று. 5 சேர்ந்து என்ன கொடுக்குது? சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து மனது, புத்தி. ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும், இந்த உடம்பு ஒர்க் பண்ணுறதுக்கு உரிய கருவிகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. ஃபஸ்ட்டு இப்படி நம்ம குழந்தைக்கு உள்ள எல்லாம் குட்டி குட்டியாக உள்ள எல்லாம் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? குட்டி பிரெயின், குட்டி எல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அது மாதிரி இதை இயக்குவதற்குரிய ஆற்றல், அதெல்லாம் ஆர்கன்ஸு. நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம சொல்கிற, நம்ம சயின்ஸில் படிக்கிறது தான் என்னது? அந்த பார்ட்ஸை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இதில் நம்ம என்ன சாஸ்திரத்தில் அதை இயக்கும் சக்தியை படிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம்? அந்த சாத்விக அம்சத்திலிருந்து அறிவு கருவிகள் வந்துருச்சு, மனது, புத்தி உண்டாயிடுச்சு. அப்புறம் ராஜச அம்சத்திலிருந்து, தமோ குணத்தில் உள்ள ராஜச அம்சத்திலிருந்து என்ன உண்டாகின்றது? 5 கர்மேந்திரியங்கள் உண்டாகின்றது. நம்மளுடைய செயற்கருவிகள், கை, காலு, வாயு, அப்புறம் எருவாய், கருவாய், மலமூத்திரத்தை வெளியேற்றுவது, அப்புறம் உற்பத்தி பண்ணுகின்ற அந்த 5 தொழில் கருவிகள் உண்டாயிற்று. 5 தொழில் கருவிகள் உண்டாயிற்று. அந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த ஒரு பூதமும் என்ன பண்ணுறது? வியஷ்டி அம்சத்திலிருந்து ஒரு பூதமும் ஒரு தொழிற்கருவியை உண்டாகிற்று. 5 சேர்த்து என்ன பண்ணுது? பஞ்ச பிராணனை உண்டாக்குகின்றது. ஏன்னா இந்த கை கால்லாம் நமக்கு வேலை பார்க்கணுன்னா பிராணசக்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒர்க் பண்ண முடியும். பிராணசக்தி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அந்த எந்தெந்த இடத்துலலாம் பிராணன் வீக்காக இருக்கோ அந்தந்த இந்திரியங்கள்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இப்போ அந்த 5 பிராணன் உண்டாயிற்று. அந்த 5 பிராணன் நமக்கு வேறு பேர் கொடுக்கல, ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், பேர் மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், 5 பிராணன்கள் உண்டாயிற்று. இவை எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நுண்ணுடல்னு சொல்கிறோம். 17 இருக்குன்னு பார்த்தோம். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், மனது, புத்தி. 17 சேர்ந்து லிங்க சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தோம். இந்த உடலை இயக்குகின்ற நுண்ணுடல்னு பார்க்குறோம். இந்த பருவுடலை இயக்குகின்ற நுண்ணுடல் இவை இந்த 17 நம் உடலை இயக்குகின்ற நுண்ணுடல். அப்புறம் அடுத்து என்ன பார்த்தோம்? நம்ம அந்த தமோ குணம் என்னாச்சு?
இந்த தமோகுணம் பஞ்சீகரணம் உண்டாயிற்று அப்படின்னு. தமோகுணத்தில் இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களும் ஏன்னா நமக்கு என்ன வேணும் அடுத்தின் மேலு காரண உடல் வந்துருச்சு, அப்புறம் இது உள்ள நுண்ணுடல் வந்துருச்சு, அப்புறம் என்ன ஆகணும் வேலை பார்க்குறதுக்கு நமக்கு என்ன வேணும், நமக்கு ஸ்தூலமான உடல் வேணும். நம்ம கர்மத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஸ்தூலமான உடல் வேணும். அதுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, பஞ்சீகரணம் செய்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பஞ்சீகரணம்னா இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விதமான ஒரு ப்ரப்போர்ஷனில் ஒரு விகிதாச்சாரத்தில் கலக்கின்றது. இதுவரைக்கும் அது சூக்ஷ்ம பூதமாகவே இருந்தது, கண்ணுக்கு புலப்படாத நிலையில் இருந்தது. இப்போ என்னாச்சு, அது நன்றாக ஸ்தூலமான ஆகாசமாக, நம்ம பயன்படுத்துகின்ற ஆகாசமாக, நாம் பயன்படுத்துகின்ற காற்றாக, நமக்கு பயன்படுகின்ற நெருப்பாக, நமக்கு பயன்படுகின்ற நீராக, நாம் பயன்படுத்துகின்ற இந்த நிலமாக அது மாறுறதற்கு நம்ம அதான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக தான் பார்த்தோம், இந்த 5 பூதம் என்ன செய்து முதல்ல பாதியாக பிரிகின்றது. 5 என்னது 10 ஆகின்றதுன்னு பார்த்தோம். 5 பூதம் 10 ஆகின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அந்த பாதி ஆகாசம் தன்னுடைய பாதியை வச்சுக்கிடுது, வாயு தன்னுடைய பாதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, மிச்சத்தை 4 பகுதியாக பிரிக்குது. அரைக்காவை பிரித்து ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள்ளே அதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு வாயுவில் இப்போ இந்த ஸ்தூலமான இந்த நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த ஆகாசத்தில் ஆகாச அம்சம் பாதி இருக்குது, அப்புறம் அக்னியினுடைய அம்சம், வாயுனுடைய அம்சம், நீரினுடைய அம்சம், பிருத்வியினுடைய அம்சம் எல்லாம் என்ன இருக்குது, 1/8 அரைக்கா பங்கு இருக்குது. எல்லா பஞ்சபூதத்திலையும் எல்லாமே கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதன் காரணமாக என்னாச்சு, நமக்கு இந்த ஸ்தூல சிருஷ்டி உண்டாயிற்று. ஏன்னா ஸ்தூல இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இனிமேல் நம்ம விவகாரம் பண்ண முடியும். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். 5 பூதம் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4 கூட்ட வந்தன ஸ்தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் ஸ்தூலதனு அண்ட புவன போகம். இப்போ இந்த ஸ்தூல சிருஷ்டி வரைக்கும் உண்டாயிடுச்சு. இப்போ இதுக்கிடையில் நமக்கு பேர் கொடுக்கப்பட்டது. யாருக்கு, இறைவனுக்கு, ஈஸ்வரனுக்கு காரண நிலையில் அவருக்கு என்ன பேருன்னு பார்த்தோம், நம்ம அந்தர்யாமின்னு பார்த்தோம். அவர் பேர் என்னது, அந்தர்யாமி. அதுபோல் காரண நிலையில் இருக்கின்ற ஜீவனுக்கு பேர் பிராக்ஞன்னு பார்த்தோம். காரண நிலையில் இருக்கிற ஜீவனுக்கு பேர் பிராக்ஞன். நம்ம எல்லாருமே காரண நிலையில் பிறக்காமல் இருக்கிற அந்த நிலையில் இருந்தப்போ நமக்கு வேறு என்னது, பிராக்ஞன். எதுவுமே பிராக்ஞன்னா பிரகர்ஷேன அக்ஞக, எதுவும் அறியாமல் இருந்த ஒரு நிலை. அடுத்தது சூக்ஷ்ம நிலை. சூக்ஷ்ம சரீரம் வந்ததுக்கப்புறம் அந்த இறைவனுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். ஹிரண்ய கர்ப்பன். ஜீவனுக்கு பேர் தைஜசன். தைஜசன்னா தேஜஸ், ஒளி உடம்பு. அவனுக்கு என்ன வரல, இந்த பருவுடல் வரல. இப்போ எல்லாருக்குமே சூக்ஷ்ம நிலையில் இருக்கும்போது பேர் என்ன, தைஜசன். அப்புறம் இப்போ நமக்கு அடுத்து பார்க்க போகிறோம், இந்த ஸ்தூல நிலைக்கு வந்தாச்சு. ஸ்தூல நிலைக்கு இந்த சிருஷ்டி வந்துருச்சு, ஜீவர்களுக்கும் ஸ்தூல சரீரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பேர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டீச்சர் எடுங்க, டீச்சர் எடுங்க, டீச்சர் பாட்டு. இது 42 டீச்சர். தூளமே மருவும் ஜீவன் சொல்லிய விசுவன் ஆகும், தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும், தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவத்தை தூல கற்பனையீதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய், தூலமே மருவும் சீவன் சொல்லிய விஷுவன் ஆகும், தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும், தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவத்தை தூல கற்பனையீதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய். இப்போ நமக்கு ஸ்தூல சரீரம் வந்துருச்சு. ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஷுவன் ஆகும். இப்போ ஸ்தூல சரீரத்தையே நான் சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரம் வந்துருச்சு.
இந்த ஸ்தூல சரீரத்தையே நான் சொல்லும்போது அந்த ஜீவனுக்கு பேர் விஸ்வன். இதனோட அபிமானம் உண்டாயிருச்சு. அப்போ அவனுக்கு பேர் என்ன? விஸ்வன். ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருஷனாகும். இப்போ ஈஸ்வரனுக்கும் என்ன வந்துருச்சு? சரீரம் வந்துருச்சு. ஈஸ்வருடைய சரீரம் என்ன அப்படின்னா நம்மளை எல்லாருடைய சரீரமும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய சரீரம். இதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருடைய அந்த பொது உடம்புன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் விராட். ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். இந்த பிரபஞ்சத்தையே சரீரமாக கொண்ட அந்த இறைவனுக்கு பெயர் என்னது? விராட். இந்த உடலை மட்டும் நான் சொல்கிற இந்த எனக்கு பேர் என்னது? விஸ்வன். விஸ்வன்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான பேர். யாருக்கெல்லாம் இந்த உடம்புல அபிமானம் இருக்கும், உடம்பை நான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா கொடுத்த பேரெல்லாம் வேறு, சாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்கு, பேர் கொடுத்துருக்கு. நீ உடம்புன்னு நீ உன்னை நினச்சின்னா உனக்கு பேர் விஸ்வன். உடம்போடு உன்னுடைய அபிமானம் இருக்குது அப்படின்னா உனக்கு பேர் விஸ்வன். ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும். சொல்லியனா இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட, சாஸ்திரம் உனக்கு கொடுக்கப்பட்ட பெயர், சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் விஸ்வன். ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். இந்த பிரபஞ்சத்தையே சரீரமாக கொண்ட அந்த இறைவனுக்கு பெயர் விராட். ஸ்தூலமே அன்னகோஷம். இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த ஷரீரம்தான் கோஷமாக இருக்கின்றது. கோஷம்னா மறைப்பு. இந்த உடலையே நான் நினச்சிட்டு இருக்கான். அந்த உண்மையிலேயே ஆத்மாவாக்கிய என்னை இப்போ என்ன நினைக்கிறேன்? நான் என்ன உடம்புன்னு நினைக்கிறேன். இந்த உடம்பு தான் எனக்கு பெரிய மறைப்பாக இருக்கின்றது. தூலமே அன்னகோஷம் துண்ணும் ஜாக்கிர அவஸ்தை. இதை அனுபவிப்பது, இந்த ஸ்தூலத்தை நம்ம எங்கே எப்போ அனுபவிக்கிறோம்? இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலமாக இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை எப்போ அனுபவிக்கிறோம்? விழிப்பு நிலையில் அனுபவிக்கின்றோம். அதனால் அதுக்கு அவஸ்தை என்ன? ஜாக்கிர அவஸ்தை. ஸ்தூலமே அண்டகோஷம் துண்ணும் ஜாக்கிர அவஸ்தை. அடுத்ததை பொடி வச்சு சொல்கிறார். ஸ்தூல கற்பனை ஈதென்று ஜெனித்தது மனதில் கொள்வார். இப்படி படிச்சுட்டே வந்திருக்கோம். எங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம்? நம்ம இந்த சிருஷ்டியை 28 படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்படி போல் நாம ரூபம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அப்படி சாட்டு போட்டு போட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. கிளாஸில் நோட்ஸ் எடுத்ததை நான் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டியை படம் போட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஸ்தூல கற்பனை ஈதென்று ஜெனித்து தொகுத்தது மனதிற்கொள்வாய். இது என்னது? இது உண்மை இல்லாத ஒரு சிருஷ்டி. எப்படி ஒரு கயிற்றில் ஒரு பாம்பு தோன்றுகின்றதோ, எப்படி இல்லாத ஒரு காட்சி ஒரு இந்திரஜாலத்தால் உண்டாகின்றதோ, அதுபோல மாயையினால், நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கணும், எதனால் உண்டாகின்றது? ஏற்கனவே பார்த்தோம். ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிரிற்கெல்லாம் போக சாதனம் உண்டாகன்னு படிச்சுப்போம். இப்போ இந்த மாயையினால், இந்த பிரம்மத்தில் செப்பு கற்பனையினால் ஐம்பூத விகாரம் உண்டாயிற்று. அதைத்தான் திரும்ப கொண்டு வர. ஸ்தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனதிற்கொள்வாய். இவ்வாறு என்று தொகுத்ததுன்னா சாஸ்திரம் வகுத்து தொகுத்து கொடுத்துருக்கு. நமக்கு என்ன டேப்லர் காலம் போட்டு படிக்கிறோம். எப்படி இந்த மேஜிக் ஷோ நடந்துச்சு, எப்படி நம்ம ட்ரிக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி நடந்துச்சின்னு பார்க்குறோம் இல்லையா? இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த ஒரு கற்பனை உண்டாவதற்கு ஒரு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் கொள்வாய். ரொம்ப ஆழமான விஷயம். மனதில் கொள்வாய்னா நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்வாய். எதை பதிய வைத்து கொள்வாய்? ஸ்தூல கற்பனை ஈதென்று மனதில் கொள்வாய். எழுதி படிக்கிறோம். எதுக்காக எழுதி படிக்கிறோம் அப்படின்னா, இதை நல்லா சிருஷ்டி படித்தா தான் நம்மளால் தியானம் பண்ண முடியும். நம்ம பிரம்மத்தை தியானம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாயையை தியானம் பண்ணணும். அதான் நமக்கு என்ன பண்ணணும்? எப்படி எதனால் நம்ம தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதனால் இதை கற்பனைன்னு சொல்கிறோம், இந்த கற்பனை எப்படி வந்தது, இது கற்பனை தான் என்பதை மனதில் கொள்வாய். தூல கற்பனை ஈதென்று மனதில் கொள்வாய். இது வரைக்கும் குரு பேசி முடிச்சிட்டார். சிருஷ்டியெல்லாம் சொல்கிறது வரைக்கும் இவன் வாயவே திறக்கலை. யார்? சிஷ்யன். பொறுமையாக கேட்டான், ஆழமாக கேட்டுட்டு இப்போ அவனுக்கு டவுட் வருது.
இப்போ என்ன பார்த்துட்டோம் நம்ம? ஜீவன் வந்துட்டார், சிருஷ்டியில் ஈஸ்வரன் வந்தாச்சு, ஜீவன் வந்தாச்சு. இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது, இப்போ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா ரெண்டு பேருமே 3 அவஸ்தை இருக்குது, 3 கோஷம் இருக்குது, எல்லாமே ஒன்று மாதிரி தெரியுதே, இப்போ 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அவன் கேட்குறான். ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்று, ஆரிய குருவே வேதம் அறிவது எப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன், வீரிய மிகு சமட்டி வியட்டியால் பேதமாமே. சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றில், ஆரிய குருவே வேதம் அறிவது எப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன், வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் பேதமாமே. இவன் கேள்வி கேட்குறான், சீரிய ஈசனார்க்கும், சீரியனா ரொம்ப மேலான உயர்ந்த அந்த ஈஸ்வரனுக்கும், ஜீவர்க்கும், ஜீவர்னு என்னது ரொம்ப அல்பமான, அவர் சீரிய இவன் சிறிய, அவர் சிவம் நம்ம வெறும் சவம். என்ன அதுபோல் அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த உயிர்களுக்கும் உபாதி ஒன்றே. உபாதினா உடல்கள், உபாதின்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்க, இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். உபாதி ஒன்றேல், கேள்வியை மட்டும் இப்போ படிச்சுக்கிடுவோம். உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி? கேள்வி கேட்குறான். இப்போ 2 ஈஸ்வரனுக்கும் உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, காரண சரீரம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், ஸ்தூல சரீரம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், சூக்ஷ்ம சரீரம் 3 சரீரம் இறைவனுக்கும் இருக்குது, ஜீவனுக்கும் 3 சரீரம் இருக்குது. அப்படின்னா 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இறைவனுக்கும் உயிர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத கேட்கும்போது அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு நம்ம அடுத்த கிளாஸில் இது என்ன அப்படிங்கிறத ஆழமாக பார்க்க தொடங்குவோம். இப்போ இதோட முடிச்சுக்கிடுவோம். நம்ம 2 மட்டும் சாண்டிங் எடுத்து வந்துச்சு. தூலமே மருவும் சீவன் சொல்லிய விஷுவன் ஆகும், தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும், தூலமே அன்ன கோஷம் துண்ணு ஜாகிர அவத்தை, தூல கற்பனையில் என்று தொகுத்தது மனதில் கொள்வாய். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றில், ஆரிய குருவே வேதம் அறிவதெப்படி என்ற கால். காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன், வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் பேதமாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.